அருள்கரம் தேடி உன் ஆலய பீடம் அலையலையாக வருகின்றோம். அருவியாய் வழியும் உன் அருளினில் நனைய ஆனந்தமாக வருகின்றோம். ஆயிரம் ஆயிரம் ஆசைகளாய் ஆடிடும் மோடமாயும் வாழ்க்கை. ஆயிரம் ஆயிரம் ஆசைகளாய் ஆடிடும் மோடமாயும் வாழ்க்கை. மூழ்கிடும் வேளையில் எம் தலைவா உன் கரந்தானே எம்மை கரை சேர்க்கும். பெரும் புயலோ எழுமலையோ நீதம் வருமோ ஒளி இருக்க. பெரும் புயலோ எழுமலையோ நீதம் வருமோ ஒளி இருக்க. நாளுமே எம்மை காத்திடும் முந்த அருள்கரம் தேடி உன் ஆலய பீடம் அலையலையாக வருகின்றோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவரே, உம் மக்களுக்கு விடுதலை அளித்தருளும். உமது உரிமை சொத்தான அவர்களுக்கு ஆசி வழங்கும். என்றென்றும் அவர்களை ஆண்டு வழி நடத்தியருளும். அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளே, தூயமறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகியால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதை வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மை நம்பி உம்முடைய அன்பில் நிலைத்திருப்பவர்களை நீர் என்றும் கைவிடுவதில்லை. இவ்வாறு நாங்கள் உமது திருப்பெயரை எக்காலத்திலும் போற்றவும் உம்மை அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவர் திருமுன் அரசர் யோசபாத்து உடன்படிக்கை செய்து கொண்டார். அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 22, இறைவார்த்தைகள் 8 முதல் 13 மற்றும் அதிகாரம் 23, இறைவார்த்தைகள் 1 முதல் 3 முடிய. அந்நாட்களில் தலைமை குரு இல்கியா எழுத்தன் சாப்பானை நோக்கி, ஆண்டவரின் இல்லத்தில் ஒரு சட்ட நூலை கண்டெடுத்தேன் என்று சொல்லி அந்நூலை சாப்பானிடம் கொடுக்க அவனும் அதை படித்தான். பின் எழுத்தன் சாப்பான் அரசனிடம் வந்து பதில் மொழியாக, அரசே, உம் அடியார்கள் கோயிலில் கிடைத்த பணத்தை சேகரித்து ஆண்டவரின் இல்லத்தில் வேலை செய்வோரின் மேற்பார்வையாளரிடம் கொடுத்துவிட்டனர் என்று சொன்னான். மேலும் அவன் அரசரிடம், குரு இல்கியா என்னிடம் ஒரு நூலை கொடுத்துள்ளார் என்று கூறி அரசர் முன்னிலையில் அதை படித்து காட்டினான். அரசர் சட்ட நூலில் வார்த்தைகளை கேட்டதும் தம் ஆடைகளை கிழித்து கொண்டார். பின் குரு இல்கியாவையும் சாப்பானின் மகன் அக்கிகாமையும் மீகாயாவின் மகன் அக்கோரையும் எழுத்தன் சாப்பானையும் அரச அலுவலன் அசாயாவையும் நோக்கி, அரசரிட்ட கட்டளை இதுவே, நீங்கள் போய்
என்னை குறித்தும் மக்களை குறித்தும் யூதா முழுவதையும் குறித்தும் கண்டெடுக்கப்பட்ட இந்நூலில் என்ன எழுதப்பட்டுள்ளது என்று ஆண்டவரின் திருவுள்ளத்தை தெரிந்து வாருங்கள். ஏனெனில் இந்நூலில் நமக்காக எழுதப்பட்டுள்ளவற்றிற்கு நம் மூதாதையர்கள் செவி கொடுக்கவும் இல்லை, அவற்றின்படி நடக்கவும் இல்லை. எனவே ஆண்டவரின் சினம் நமக்கு எதிராக கொழுந்துவிட்டு எரிகிறது என்றார். அரசரது அழைப்புக்கிணங்கி யூதாவிலும் எருசலேமிலும் இருந்த பெரியோர்கள் யாவரும் அவரிடம் வந்து குழுமினர். அப்பொழுது அரசரும் யூதா நாட்டினர் அனைவரும், எருசலேம் குடிகள் அனைவரும், குருக்களும் இறைவாக்கினரும், சிறியோர் முதல் பெரியோர் வரை மக்கள் அனைவரும் ஆண்டவரின் இல்லத்திற்கு வந்தனர். அரசரோ ஆண்டவரின் இல்லத்தில் கண்டெடுக்கப்பட்ட உடன்படிக்கை நூலில் எழுதப்பட்டிருந்த யாவற்றையும் அவர்கள் காதில் விழுமாறு வாசித்தார். அரசர் தூண் அருகில் நின்று கொண்டு ஆண்டவரை பின்பற்றி நடப்பதாகவும் அவருடைய விதிமுறைகளையும் ஒழுங்குமுறைகளையும் நியமங்களையும் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் கடைபிடிப்பதாகவும் அந்நூலில் எழுதப்பட்டிருந்த உடன்படிக்கையின் சொற்களை நிறைவேற்றுவதாகவும் ஆண்டவர் திருமுன் உடன்படிக்கை செய்து கொண்டார். மக்களும் அவ்வுடன்படிக்கைக்கு உடன்பட்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரே, உம் விதிமுறைகள் காட்டும் வழியை கற்றுத்தாரும். ஆண்டவரே, உம் விதிமுறைகள் காட்டும் வழியை கற்றுத்தாரும். ஆண்டவரே, உம் விதிமுறைகள் காட்டும் வழியை எனக்கு கற்றுத்தாரும். நான் அவற்றை இறுதி வரை கடைபிடிப்பேன். உம் திருச்சட்டத்தின்படி நடக்க எனக்கு மெய்யுணர்வு தாரும். அதை நான் முழு உள்ளத்தோடு கடைபிடிப்பேன். பல்லவி. ஆண்டவரே, உம் விதிமுறைகள் காட்டும் வழியை கற்றுத்தாரும். உம் கட்டளைகள் காட்டும் நெறியில் என்னை நடத்தும், ஏனெனில் அதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். உம் ஒழுங்குமுறைகளில் என் இதயம் நாட்டங்கொள்ள செய்யும். தன்னலத்தை நாட விடாதேயும். பல்லவி. ஆண்டவரே, உம் விதிமுறைகள் காட்டும் வழியை கற்றுத்தாரும். வீணானவற்றை நான் பாராதபடி என் கண்களை திருப்பிவிடும். உம் வழிகளின் வாயிலாய் எனக்கு வாழ்வை தரும். உம் நியமங்களை பெரிதும் விரும்பினேன். நீர் நீதியுள்ளவராயிருப்பதால் எனக்கு வாழ்வழியும். பல்லவி. ஆண்டவரே, உம் விதிமுறைகள் காட்டும் வழியை கற்றுத்தாரும். Alleluia, 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 Alleluia. நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார் என்கிறார் ஆண்டவர். Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 7 இறை வார்த்தைகள் 15 முதல் 20 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: போலி இறைவாக்கினரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு உங்களிடம் வருகின்றனர், ஆனால் உள்ளேயோ அவர்கள் கொள்ளையிட்டு தின்னும் ஓநாய்கள். அவர்களின் செயல்களை கொண்டே அவர்கள் யார் என்று அறிந்து கொள்வீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையோ முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையோ பறிக்க முடியுமா? நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் நச்சு கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் நச்சு கனிகளை கொடுக்க இயலாது, கெட்ட மரமும் நல்ல கனிகளை கொடுக்க இயலாது. நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு நெருப்பில் எரியப்படும். இவ்வாறு போலி இறைவாக்கினர் யார் என அவர்களுடைய செயல்களை கொண்டே இனங்கண்டு கொள்வீர்கள்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு செபிப்போம். முட்செடிகளில் திராட்சை பழங்களையோ முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையோ பறிக்க முடியுமா? நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் நச்சு கனிகளை கொடுக்கும். அன்பின் இறைவா, நல்ல மரமாக வளர்ந்து நற்பலனை தர எங்கள் படைப்பின் நோக்கத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ள, இந்த வாழ்க்கையின் அருமை பெருமையை உணர்ந்து அவற்றிற்கேற்ப நாங்கள் எங்கள் வாழ்வில் செயலாற்ற ஆண்டவரே போதிய அருள் ஆசீர்வாதங்களை எங்கள் மீது தருவீராக. ஒருபோதும் தீய பழக்க வழக்கங்களுக்கு நாங்கள் அடிமையாகி போகாமல், தீயவர்களாக வாழாமல், இவனா என்று கெட்ட பேரோடு எங்களுடைய வாழ்க்கை முடிந்து விடாமல் ஆண்டவரே நல்ல மனமாற்றத்தை தாரும். எங்கள் வாழ்க்கையை திருத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை தாரும். நாங்கள் செய்கிற குற்ற செயல்கள், பாவ செயல்களிலிருந்து மனசாட்சியோடு வெளியேறுகின்ற நல் மனதை எங்களுக்கு தாரும், நல் உள்ளத்தை தாரும் ஆண்டவரே. அந்த வரனுக்காக இந்த நாளில் சிறப்பாக உம்மிடத்திலே வேண்டி மன்றாடி செபிக்கிறோம். எங்கள் குரலுக்கு செவிசாய்த்து எங்களை ஆசீர்வதிக்க இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். போலி இறைவாக்கினரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு பேருந்து நிலையத்திலே நான் நின்று கொண்டிருந்தேன். பேருந்தில் ஏறத்துக்காக நின்றுட்டு இருந்தேன். அப்போ அந்த இடத்துல நிறைய பேர் பழங்களை விற்பாங்க, பார்த்துருப்பீங்க நீங்கள். திராட்சை பழம், சப்போட்டா பழம், மாம்பழம், இப்படி பலவிதமான பழங்களை அவர்கள் விற்பார்கள். அப்படியாக அவர்கள் விற்கிற போது என் அன்பிற்குரியவர்களே, அந்த இடத்தில் நான் பார்த்த ஒரு காட்சி, ஒரு அம்மா மாம்பழம் வித்துட்டு இருந்தாங்க. அந்த அம்மா என்ன செஞ்சாங்க அப்படின்னா, 2 கூடையை வச்சுட்டு இருந்தாங்க. அந்த 2 கூடையில் பழங்கள் எல்லாம் இருக்கிற ஒரு கூடையிலிருந்து சில பழங்களை பிரித்து எடுத்து அப்படி போட்டுட்டு இருந்தாங்க. இந்த கூடையில் சில பழங்களை எடுத்து தூர வீசிட்டாங்க. சில பழங்களை எடுத்து தூர வீசிக்கொண்டு சில பழங்களை எடுத்து இன்னொரு கூடையில் போட்டுட்டு இருந்தாங்க. இந்த காட்சியை நான் பார்த்தேன். அதிலிருந்து நான் அந்த அம்மா கிட்ட எதுவும் பேசலை, எனக்கு எதுவும் தெரியாது. ஆனால் நான் இப்பொழுது நினைத்து பார்க்கிறேன், ஏன் அந்த அம்மா அந்த செயலை அப்பொழுது செய்து கொண்டிருந்தது என்றால், நல்ல பழங்களை அழுகிப்போன பழங்களிலிருந்து அவர்கள் பிரித்தெடுத்து கொண்டிருந்தார்கள். நல்ல பழங்களை சேமித்து வைக்க வேண்டும், கெட்டுப்போன அழுகிப்போன பழங்களை எல்லாம் தூக்கி தூர வீசணும். அதுதான் அந்த நிகழ்வு. இறைவார்த்தை கூட அதுதான். நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் நச்சு கனிகளை கொடுக்கும். நாம நல்ல மரமா கெட்ட மரமா யோசிச்சு பார்க்கணும் பிரியமானவர்களே. இந்த வாழ்க்கையில் நாம் எப்பேற்பட்ட பலனை கொடுத்து கொண்டிருக்கிறோம்? நற்பலனை கொடுக்கிறவர்களாக இருக்கிறோமா? நம்மளால 4 பேர் சந்தோஷமா இருக்கிறாங்களா? நம்மளால 4 பேர் நன்மைகளை பெற்றுக்கொள்கிறார்களா? நம்மளால 4 பேர் இந்த உலகத்துல மகிழ்ச்சியோடு வாழ்கிறார்களா? அதுதாங்க நமக்கு மன நிறைவு. அதுதான் நம்ம வாழ்க்கையினுடைய அர்த்தம். சுயநலமா இருக்கக்கூடாது, பிறருக்கு தீங்கு நினைக்க கூடாது, கெடுதலை விளைவிக்க கூடாது, பிறருக்கு நாம் தவறிழைக்க கூடாது. அதனால தான் இறை வார்த்தை சொல்லுகிறது, நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் நச்சு கனிகளை கொடுக்கும். நம்ம குழந்தைகளை வளர்க்குறோம் இல்லையா? நல்ல மரமா நம்முடைய குழந்தைகளை வளர்க்குறோமா, அல்லது நச்சு கனிகளை கொடுக்கிற கெட்ட மரமாக அந்த பிள்ளைகளை வளர்க்குறோமா? நச்சு கனிகளை கொடுக்கிற கெட்ட பிள்ளைகளாக வளர்த்தா அந்த பிள்ளைக நம்மளை மதிக்காது, நம்மளை எட்டி உதைக்கும், நம்மளை கொண்டு போய் முதியோர் இல்லத்துல சேர்க்கும். நம்ம மேல அதுக்கு எந்த விதமான மரியாதையோ மதிப்போ இருக்காது. நம்முடைய நிலைமை மோசமாயிடும். ஏனென்றால்
அது நச்சுக்கனி. நாம வளர்த்தது கெட்ட மரம், அது நச்சுக்கனியை தான் கொடுக்கும். ஆனால் நல்ல மரம் நல்ல கனிகளையே கொடுக்கும். நம்முடைய குழந்தைகளை ஆரோக்கியமாக நல்ல மனப்பாங்கோடு நன்மைகளை தேடி செய்கிற பிள்ளைகளாக, கடவுளுக்கு அஞ்சு நடக்கிற பயபக்தி உள்ள பிள்ளைகளாக, ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக நாம் வளர்த்தோம்னா அந்த பிள்ளைங்க நம்மளை கைவிடாதுங்க. நம்மளை பொன் போல அந்த பிள்ளைகள் பார்த்துக்கொள்ளும். அதை தான் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் பார்க்குறோம். போலி இறைவாக்கினர்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். ஆண்டவர் இந்த உதாரணத்தை போலி இறைவாக்கினர்களுக்கு சொல்றார். போலி இறைவாக்கினர்கள் இன்னைக்கு நிறைய பேர் தோன்றி நம்மை ஏமாற்றுகிறார்கள். ஆண்டவருடைய வார்த்தையின் பேரினால, கடவுளுடைய பெயரை சொல்லிக்கொண்டு ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாக, அபிஷேகம் பெற்றவர்களாக ஏமாற்று பித்தலாட்டங்களில் ஈடுபடுகிறவர்கள் அதிகம் பேர். யார் யாருன்னு உங்களுக்கு தெரியும். நான் யார் யாருன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனால் கவனமாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க. உங்களுக்கு நல்லது எது என்று படுகிறதோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள். கெட்டது எது அல்லது நம்மை ஏமாற்றுவது எது, போலி வேஷமிட்டு வந்திருப்பது எது என்பதை உணர்ந்து கொண்டால், எப்படி அந்த அம்மா ஒன்றுமே தெரியாத ஒரு அந்த அம்மா கெட்ட பழங்களை எல்லாம் தூக்கி தூர வீசி எறிஞ்சாங்களோ, அதுபோல சில போலி இறைவாக்கினர்களை கூட நாம் தூக்கி தூர வீசி எறிய வேண்டும். பிரியமானவர்கள், சில கெட்ட பழக்க வழக்கங்களை நம்மிடத்திலிருந்து தூக்கி தூரமாக வீசி எறிஞ்சிடணும். அது நமக்கு தேவையில்லை. அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு உங்களிடம் வருகின்றனர், ஆனால் உள்ளேயோ அவர்கள் கொள்ளையிட்டு தின்னும் ஓநாய்கள். ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு வருகிற ஓநாய்களாக இருக்கிறாங்க. சில நண்பர்கள் கூட அப்படிதான். பார்ப்பதற்கு நல்ல நண்பர்களை போல இருப்பாங்க, நல்லது செய்கிற மாதிரியே இருக்கும். நம்ம கூட இருந்து அவங்க சந்தோஷமா எல்லாவற்றிலும் நம்ம கூட வருவாங்க. ஆனால் நமக்கு ஒரு ஆபத்து வருகிற போது, நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது, அல்லது நாம் ஒரு துன்பத்தில் இருக்கும்போது அவங்க நம்ம பக்கத்தில் இருக்க மாட்டாங்க. அப்போ தான் அவங்களுடைய வேஷம் கலையும். அவர்கள் ஓநாய்கள் என்பது அப்பொழுது தான் நமக்கு புரியும். ஓநாய்கள் என்பது அப்போது தான் நமக்கு புரியும். எனவே கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும். ஆண்டவர் சொல்லுகிறார், நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு நெருப்பில் இடப்படும். நமக்கு எப்பொழுதுமே நாம் செய்கிற செயல்களுக்கு பலன் உண்டு. நல்ல செயல்னா நற்பலன், கெட்ட செயல்னா அதுக்கேற்ற தண்டனை உண்டு. பிரதிபலனை நாம் பெற்றுக்கொள்வோம். கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருக்கணும். பிரியமானவர்களே, நல்ல மரமாக நற்பலனை கொடுக்க இந்த உலகத்திலே ஆண்டவர் நம்மை கொடுத்திருக்கிறார், நம்மை படைத்திருக்கிறார். நற்பலனை கொடுப்போம். அதன் வழியாய் கிறிஸ்துவின் சாட்சியாய், அவரின் அன்பு கருவியாய் இந்த உலகத்தில் வாழ்வோம். ஆமீன். படைப்பு எல்லாம் உமக்கே சொந்தம், நாளும் உந்தன் கைவண்ணம். குயில்கள் பாடும், கிளிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகமே. இயற்கையுனது ஓவியம், இணையில்லாத காவியம். இயற்கையுனது ஓவியம், இணையில்லாத காவியம். அகிலம் என்னும் ஆலயம், நானும் அதிலோராகவும். அகிலம் என்னும் ஆலயம், நானும் அதிலோராகவும். உள்ளம் எந்தன் உள்ளம், அது என்னாலும் உன்னில்லமே. உள்ளம் எந்தன் உள்ளம், அது என்னாலும் உன்னில்லமே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி
எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்புகழ்ச்சி பலியை ஏற்றருளும். அதனால் நாங்கள் தூயோராக்கப்பட்டு உம்மை மகிழ்விக்கும் எங்கள் மனங்களின் காணிக்கைகளை உமக்கு அளித்திட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதுபடுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானகத் தூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசை பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டி, எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை
தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கொண்டருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோடியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவாயின் இதயத்தில் எழுந்திடவா. என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திட என் தலைவா. நன்பு உறவின்றி எனக்கு இங்கு
சொந்தம் சுற்றம் சூழ்ந்தாலும் பயன் என்னவோ, உந்தன் அன்பு உறவின்றி எனக்கு இங்கு. சொந்தம் சுற்றம் சூழ்ந்தாலும் பயன் என்னவோ, மெழுகாகிறேன் திரியாகவா, மலராகிறேன் மனமாகவா. மெழுகாகிறேன் திரியாகவா, மலராகிறேன் மனமாகவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவாய் இதயத்தில் எழுந்திடவா. இன்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். புனித யோசேப்பிடம் ஜெபம். மீட்பரின் காவலரே, புனித கன்னிமரியாவின் கணவரே வாழ்க. கடவுள் தம் ஒரே மகனை உம்மிடம் ஒப்படைத்தார். மரியா உம்மில் தம் நம்பிக்கையை வைத்தார். உம்முடன் கிறிஸ்து மனிதரானார். பேறு பெற்ற புனித யோசேப்பே, எங்களுக்கும் நீர் தந்தையாக இருக்கின்றீர் என்பதை உணரச் செய்து வாழ்க்கை பாதையில் எம்மை வழிநடத்தி அருளும். அருளையும் இரக்கத்தையும் உறுதியையும் எங்களுக்கு பெற்று தந்து எல்லா தீமைகளிலிருந்தும் எம்மை பாதுகாத்தருளும். ஆமீன். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் கண்களும் உம்மையே நம்புகின்றன. தக்க வேளையில் நீரே அவற்றுக்கு உணவளிக்கின்றீர். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உம் திருமகனின் உயர் மதிப்புள்ள உடலாலும் இரத்தத்தாலும் ஊட்டம் பெற்று புதுப்பிக்கப்பட்ட நாங்கள் உமது கனிவை என்று கேட்கின்றோம். இறைப்பற்றுடன் நாங்கள் அடிக்கடி நிறைவேற்றும் இப்பலியின் பயனாக எங்கள் மீட்பை உறுதியாக கண்டடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியான் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நற்கனி கொடுப்பவர்களாக வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. எங்கள் சூசை தந்தை மாமுனியே, எங்கள் குடும்ப வாழ்வின் மாதிரி. எங்கள் சூசை தந்தை மாமுனியே, எங்கள் குடும்ப வாழ்வின் மாதிரி. உந்தன் நேர்மையை போற்றுகிறோம், உந்தன் எளிமையை நாடுகிறோம். இந்த நேர்மையை போற்றுகிறோம், இந்த எளிமையை நாடுகிறோம். போற்றி போற்றி தந்தையே, எம்மை காக்கும் காவல் நீரே. போற்றி போற்றி தந்தையே, எம்மை காக்கும் காவல் நீரே. எங்கள் சூசை தந்தை மாமுனியே, எங்கள் குடும்ப வாழ்வின் மாதிரி. எங்கள் சூசை தந்தை மாமுனியே,
எங்கள் குடும்ப வாழ்வின் மாதிரியே